ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, எல்லாம் நம்ம ஆசையில தாங்க அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆசையில் நடக்கக்கூடிய அரசாங்கம் கூடிய சீக்கிரம் முடிந்து விடும், அவ்வளவுதான். அதுக்காக எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பாருங்க. எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனாவே இருக்கு. 56 வருஷமா ஒரு ஊருக்கு நீங்க பஸ் சர்வீஸே அனுப்பல சார். திராவிட கட்சிகள் 2 பேரும் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சதுல 56 வருஷம் அந்த மக்களுக்கு பஸ் சர்வீஸை கேட்டு 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 அந்த மக்கள் வெறுத்து போய் கடைசியா தாவிக்கு ஆட்சி அமைச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க சர்வீஸை விடுங்க சார் அப்படின்னு சொல்லி. அந்த பஸ் 56 வருஷத்துக்கு பிறகு அந்த ஊருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றது மாற்றமா இல்லையா? 21வது நம்பர் சாதிய வன்கொடுமை இல்லாட்டி சாதிய பிரச்சனையால் ஒரு ஊருக்கு 21வது நம்பர் அனுப்புறது அப்படிங்கிறதுல சிக்கல். அந்த ஊருக்கு அந்த பஸ் நிப்பாட்டிட்டாங்க. சாதிய சமூக நீதி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை சொன்ன உங்களால் அந்த பஸ்ஸை மறுபடியும் அங்கே விட முடியல. தாவேக்கா அடுத்த கொஞ்சம் வந்த ஒரு மாசத்துக்குள்ளே அந்த பஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது மாற்றமா இல்லையா? சட்ட விரோதமாக பார்கள் நடத்தப்படுகிறது என்றால் பத்திரிகையாளர்கள் நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இன்ஃபார்ம் பண்ணா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் யார் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லையோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த தைரியம், அதை சொல்லக்கூடிய தைரியம் இப்போ ஒரு அமைச்சருக்கு வந்திருக்கு. ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெளியில மக்கள் கொண்டு வராங்க, தைரியமா பேசுறாங்க அப்படிங்கிறது மாற்றமா இல்லையா?